பந்தலூரில் குடியிருப்புகளை சேதப்படுத்தி தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் புல்லட் காட்டு யானையை பிடிக்க வலியுறுத்தி அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக புல்லட் என பெயரிடப்பட்டிருக்கும் காட்டு யானையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 35க்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தியுள்ள புல்லட் காட்டு யானை நள்ளிரவு 2 மணி அளவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருக்கும் காவையல் பகுதிக்குள் நுழைந்தது. அப்போது அங்கிருந்த 2 வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னல்களை உடைத்து வீட்டிற்குள் இருந்த அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை யானை சூறையாடியது. யானையின் திடீர் தாக்குதலால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் உயிர் பிழைக்க அக்கம் பக்கத்து வீடுகளில் தஞ்சமடைந்தனர். குடியிருப்புகளை குறிவைத்து தாக்கி வரும் புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க கோரி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் வேலைக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயிர் பிச்சை கேட்கின்றோம். அப்புறப்படுத்து வீடுகளை உடைக்கும் யானையை கண்டிக்கின்றோம். வீதியில் இறங்கி கேட்கின்றோம். இந்த புல்லட்டுங்கிற யானை வந்துட்டு மிகவும் ஆபத்தான யானையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு மாதம் காலமாக வந்துட்டு ஒரு 36-37 வீடுகளை அடித்து சேதப்படுத்திடுச்சு. நேற்று இரவு வந்துட்டு 2 மணி அளவே வந்துட்டு என்னோடய வீடையும் என் வீட்டு அருமையாக உள்ள வீடையும் வந்துட்டு தாக்கி சேதப்படுத்திடுச்சு. நான் கை குழந்தைய வச்சுருக்கேன். என் சம்சாரமும் மாசமாக இருக்காங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு நைட்டு வந்துட்டு உயிர் பிழைக்கிறதுக்காக நான் பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சு தஞ்சம் அடைஞ்சிட்டேன். நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த யானை வந்துட்டு அரிசி சாப்பிட்ற யானை இல்லைங்க. இது மனிதர்களை தாக்கக்கூடிய யானை. இந்த யானையை வந்துட்டு உடனே வந்துட்டு மயக்க ஊசி செலுத்தி வனப்பகுதிகளுக்கு கொண்டு போயிட்டு உடனுன்ட்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சேரம்பாடி, கொளப்பள்ளி மற்றும் காவையல் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள புல்லட் காட்டு யானையை விரட்டும் பணியில் 75க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ட்ரோன் கேமரா மூலம் யானையின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வனத்துறையினரின் பாதுகாப்புகளை தாண்டி புல்லட் யானை குடியிருப்புகளை தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக புல்லட் காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.